ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, நந்தியின் காதில் பேசினா சிவன் கேட்பாரா? நந்தியுடைய காதலெல்லாம் போய் பேசவே கூடாது, நந்தியெல்லாம் தொடவே கூடாது. போயிட்டு எல்லோரும் அவருடைய காதலை போய் சொல்லி பேசி அதெல்லாம் தவறான விஷயம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துடுங்க. இறைவனை போய் தியானிக்கும் பொழுது நம் மனசுல இருந்து இறைவன்கிட்ட பேசணும். இதே நந்தியம்பெருமானுடைய இடத்துல போய் நின்று நம் மனசால் அவர்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். அவர்கிட்ட காதலை தான் போய் சொல்லணும்னு அவசியம்லாம் கிடையவே கிடையாது. நம் மனதில் உள்ளதெல்லாம் எல்லாத்தையும் இறைவன் அறிவார். இதெல்லாம் ஒரு அறியாமையான தன்மை. இந்த தன்மைகள்லாம் இனிமேல் அன்பர்கள் செய்யவே செய்யாதீங்க. அதெல்லாம் ஒரு தவறான விஷயம். இந்த விஷயத்தெல்லாம் மாற்றிக்கோங்க. இறைவனை பிரார்த்தனை செய்யுங்க. நந்தி காதில் போய் சொல்கிறது எந்த ஒரு விக்கிரகங்களையும் தொடவே கூடாது. நின்று நம்ம வழிபடுறதுக்கு தான், நின்று நம்மளுடைய கோரிக்கையை சொல்கிறதுக்கு தான். அதை போய் தொடுறதோ அதோடைய பூவை எடுக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்க கூடாது. இது தவறான ஒரு விஷயம். ஐயா, பெண்கள் சிவலிங்க பூஜை செய்யலாமா? பெண்கள் தாராளமாக சிவலிங்க பூஜை செய்யலாம். அதில் எந்த விதமான பாதகமும் ஏற்படாது. ஏன் அப்படின்னா சில பேர் கருவறையில் ஆண்கள் தான் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள்லாம் செய்யக்கூடாது. எத்தனையோ இடத்துல பெண்கள்லாம் சிவலிங்க அபிஷேகம் செய்கிறாங்க. அதாவது ஒரு ஆலயத்தில் யாருமே யாருமே எடுத்து நடத்த முடியாத அந்த கோயில் எந்த விதமான பூஜை பண்ணாத இருக்கிற இடங்கள்லாம் பெண்கள் நிறைய இடத்துல அபிஷேகம் செய்கிறாங்க, ஆராதனை செய்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான குற்றமும் எந்த விதமான தீங்கும் ஏற்படலை. ஏன்னா இறைவன் பொதுவானவர். அவருக்கு ஆண் பெண்ணுன்றது எல்லாம் இல்லை, எல்லாருமே அவருடைய குழந்தைகள் தான். நம்மளாம் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்கிறதுக்கு. அதனால் தயங்க தேவையில்லை. அதுக்காக உங்களை மூலக்கருவறையில் உள்ளே போய் நீங்கள் சிவலிங்க அபிஷேகம் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. எத்தனையோ இடங்களில் சாமி அனாதையாக இருக்கிறார், எத்தனையோ இடங்களில் வெட்ட வெளியில் இருக்கிறார் சாமி. அங்கெல்லாம் சென்று நீங்கள் போய் கட்டாயம் பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம், ஆராதனை செய்யலாம். பெண்கள் இல்லைன்னா இன்றைக்கி வழிபாடு முறையே கிடையாது. பெண்கள் தான் வழிபாட்டு முறைக்கு சிறந்தவங்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கி எத்தனையோ பெண்கள் பார்த்தீங்கன்னா ருத்ராட்சி அணிஞ்சு கைலாயவாதியம் வாசிக்கிறாங்க, எத்தனையோ திருமுறைகளை கொண்டு போய் சேர்க்குறாங்க, எத்தனையோ சொற்பொழிவு செய்கிறாங்க. அவங்க இல்லைன்னா கோயிலில் விளக்கேற்றுற விஷயமே இல்லாத போயிடும். பெண்கள் இறைவனோடு ஒப்பிடுறோம். பெண்கள் சிறப்பாக இறை வழிபாடு செய்கிறாங்க. அதனால் தாராளமாக அவங்க லிங்கத்தை தொட்டு வழிபடுறதுக்கு தகுதியானவர்கள் தான். இந்த உலகத்தில் பிறந்த நம்ம எல்லாருமே அவரை வழிபடுறதுக்கு தகுதி உடையவர்கள் தான். ஐயா, ருத்ராட்சம் அணிஞ்சுக்கிட்டு அசைவம் சாப்பிடலாமா? முதல்ல ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிடுறேன். உணவுக்கும் இறைவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா எல்லா பொருட்கள்லையும் அவர் இருக்கிறார், எல்லாவற்றிலும் அவர் நிறைந்திருக்கிறார். அப்படின்னும் பொழுது அப்போ எல்லா பொருளையும் நிறைந்திருக்கிறவரை நம்ம அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னா, நீங்கள் அசைவம் அதாவது அசைவத்தை நீங்கள் விரும்பும்பொழுது, அசைவத்தை நீங்கள் விரும்பி சாப்பிடும்பொழுது உங்களுக்கு உணர்வு இறை உணர்வு உங்களால் பெற முடியாது. இறைத்தன்மை, அன்பு, கருணை, இரக்கம், நல்லொழுக்கம், பண்பு இது மாதிரியான குணங்கள்லாம் ஏற்படாது. கோபம், காமம், மோகம் என்று ஆசைகள் ஏற்படும். ஏன் அப்படின்னா ஒரு ஆடு, ஒரு கோழி எல்லாத்துக்கும் ஒரு பந்தம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு உறவு முறைகள் இருக்குது. அதுக்கும் நம்மளை போல தாய் தந்தையர் இருக்கிறாங்க, உறவு முறைகள்லாம் இருக்குது. அந்த பொருளை நீங்கள் உண்ணும் பொழுது அதே பந்தம் உங்களுக்குள்ளே ஏற்படும். அந்த மாமிச பொருட்களை எல்லாம் நீங்கள் சாப்பிடும் பொழுது அது இறக்கும் பொழுது என்ன மனநிலையில் இறந்ததோ அதோடைய உணர்வெல்லாம் நீங்கள் பெறுவீங்க. ஒருவருக்கு அன்பு ஏற்பட்டுச்சுன்னா, உள்ளுக்குள்ளே அன்புன்னு ஒரு விஷயம் நிகழ ஆரம்பிச்சதுன்னா அவங்க எந்த மாமிச பொருளையும் எடுத்துக்க மாட்டாங்க. அன்பு, கருணை இதெல்லாம் சிவம் உள்ளே வரும்பொழுது மாமிச பொருட்கள் அவங்களுக்கு தேவைப்படாது. அப்படி மாமிசத்தை சாப்பிட்டு கொண்டு ருத்ராட்சம் அணிவது பெரும் குற்றமான விஷயந்தமாக தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இறைவனை அடையக்கூடிய எதெல்லாம் சாத்தியக்கூறாக உண்டோ அந்த விஷயங்கள், இறைவனை நம்ம அடையணும்னா ஏதாவது ஒரு பொருள் நம்ம விடணும்னு சூழல் ஏற்பட்டால் அது விட்டு தான் ஆகணும். நான் இதையும் விட மாட்டேன் ஆனால் இதையும் எனக்கு வேணும்னா அது தவறான ஒரு கருத்தாக, அது ஏற்புடையதாக இருக்காது. அப்போது ருத்ராட்சத்தை நீங்கள் போட்டுக்கொண்டு மாமிச உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்தா இன்னும் சிறப்பு. தவிர்த்தீங்கன்னா தான் சிறப்பு. ஏன்னா மாமிச உணவை நீங்கள் சாப்பிடும்பொழுது உணர்வுகள் மாறும். நீங்கள் காய்கறிகளை, பழங்களை சாப்பிடுங்க. அது நல்ல உணர்வுகளை ஏற்படுத்தும், எந்த மூர்க்க குணத்தையும் ஏற்படுத்தாது. நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாமிசத்துக்காகவே ருத்ராட்ச அணிய தயங்குறாங்க, சிவபெருமானை வழிபட தயங்குறாங்க. விட்டு தான் பாருங்களேன். இறைவன் வேணும்னா விட்டு தான் பார்க்கணும். எல்லாத்தையும் எதையெல்லாம் விடணுமோ அதையெல்லாம் நம்ம கடந்து தான் ஆகணும்.
அப்போ தான் இறைநிலையும் இறை உணர்வும் நம்ம பெற முடியும். ஏன்னா இந்த மானிட சரீரத்தில் இறை உணர்வு பெறறதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ இறை உணர்வு, நல்ல அன்பு, நல்ல கருணை ஏற்படணும். அதுக்கேற்ற உணவுகளை நம்ம சாப்பிட்டா தான். ஏன்னா ஒரு பொருளை உள்ளே போடும்பொழுது அந்த பொருளுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மையை அது நமக்கு உணர்த்தும், அது உணர்வாக ஏற்படுத்தும். அப்படி மாமிசம் என்பது தவறான உணர்வுகளை தூண்டக்கூடியதாக இருக்கும். நற்குணங்கள், நல்ல பண்புகள்லாம் ஏற்படாது. கோபமும் மூர்க்கமும் ஏற்படும். அப்போ ருத்ராட்சத்தை நீங்கள் அணிஞ்சு கொண்டு இறைவனை நோக்கி பயணிக்கிறவங்க ருத்ராட்சம் போடுறாங்கனால இதையெல்லாம் தவிர்த்து தான் ஆகணும். அப்போது உணவு, எனக்கு இந்த மாமிச உணவு தான் தேவைன்னா நீங்கள் ருத்ராட்சம் அணிய வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் உணவை சாப்பிட்டு கொண்டு நீங்கள் சாமி கும்பிட்டு போயிடலாம், சாதாரணமாக போயிடலாம், அடியவராக வர தேவையில்லை. ருத்ராட்சத்தை போட்டால் கட்டாயம் உணவு முறைகளை, பழக்க வழக்கங்களை, நடவடிக்கைகளை நீங்கள் மாற்றிக்கணும். அப்போ தான் இறையை நோக்கி நம்ம பயணிக்க முடியும். இதுதான் உண்மையான விஷயம். ஐயா, குடும்பத்தையும் உறவுகளையும் விட்டுட்டு இறைவனை தேடி போறாங்களே, இது எப்படி இறை பக்தி ஆகும்? அவங்கெல்லாம் ஒருபொழுதும் இறைநிலை பெற முடியுமானா பெற முடியும், ஆனால் ரொம்ப தாமதமாகும். ஏன்னா இங்கே இறைவன் வந்து இந்த உலகத்தோடு இருந்து மக்களோடு மக்களாக இருந்து இறைவனுக்கு தொண்டு செஞ்சு தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்து தொழிலையும் செஞ்சு தன் உற்றார் உறவினர்களுக்கும் நல்லவனாக இருந்து அவர்களுக்கும் நல்ல விஷயங்களை கற்பித்து போதித்து இறைநெறிக்கு ஆட்படுத்தி இப்படி செய்கிறவங்க வந்து இறைவன் சீக்கிரமாக அவங்கள வந்து நெருங்கி வராரு. எப்படின்னா ஒரு மனிதனானவன் தன்னுடைய குடும்பத்தை விட்டு இறைவன் தான் வேணும், மற்றதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு அவன் வெளியில் போய் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை அடைய விரும்புகிறான். இறைவன் மட்டும்தானே வேணும் அப்படின்னு அவன் வெளியில் போயிடுறான். ஆனால் இவன் குடும்பத்தோடு இருந்து நல்லது கெட்டது எல்லா அனுபவம் பெற தான் இறைவனை நாம் நோக்கி போக முடியும். தனியாக நீ போய் ஒரு இடத்துல உட்காந்து எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு அனுபவத்தையும் உன்னால் பெற முடியாது. நீ 24 மணி நேரமும் இறைவனை நினச்சிக்கிட்டே இருந்தீன்னா அதில் எந்த விதமான பலனும் உனக்கு கிடையாது. இறைவன் என்ன நினைப்பாரு, சரி இவன் நம்ம நோக்கி வந்துட்டான், இவனுக்கு எப்போ வேணால் போகலாம், இவனுக்கு எவ்வளோ நாள் வேணால் காலதாமதம் பண்ணலாம். ஆனால் ஊரோடு ஒன்றி இருந்து தொழிலும் செஞ்சு தொண்டும் செஞ்சு கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறவனுக்கு சீக்கிரமாக இறைவன் வராரு. இதுதான் உண்மை. அப்போது ஒரு அடியவனாக இருக்கிறது தான் சிறப்பு. அடியவனாக இருந்தால் தான் தேவாரம், திருமுறைகள், தேவாரம், திருவாசகங்கள் எல்லாம் பாடப்படும், இன்னும் சிறப்பு ஏற்படும். அடியவனாக இருந்தால் தான் தொண்டர்களை உருவாக்க முடியும். தொண்டர்களை உருவாக்குபவர்களுக்கு தான் இறைவன் வந்து முன்னுரிமை கொடுக்குறாரு. அப்போது ஞானம் பெற விரும்புபவர்கள் எல்லாம் தன்னுடைய குடும்பத்தில் இருந்தே தொண்டு செய்யலாம். தன் குடும்பத்தில் இருக்கிறவங்களையே நாம் இறைவனாக பாவிக்கணும், இறைவனுக்கு தொண்டு செய்கிறதா பாவிக்கணும். நம் சைவ சமயம் கூறுறது அதுதான். 63 நாயன்மார்களும் இல்லறத்தோடு வாழ்ந்து 63 நாயன்மார்களில் அதிக சதவீதமாக இல்லற வாழ்க்கை வாழ்ந்து தொண்டு செஞ்சு தான் வாழ்ந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து இறைவன் வேணும் ஞான நிலைக்கு போயிடல, எதுவும் தேவையில்லைன்ட்டு போயிடல, தொண்டு செஞ்சாங்க. ஒவ்வொருத்தரும் சிறு சிறு தொண்டு தான் செஞ்சாங்க. அந்த சிறு தொண்டுக்கு இறைவன் மகிழ்ச்சி அடைந்து வந்து அவங்களுக்கு காட்சி தந்தார்னா இதுதான் சிறப்பு. ஏன்னா அனுபவம் பெறறதுக்காக தான் நம்ம பிறந்தோம். அந்த அனுபவங்கள் தான் இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அதான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில், பக்குவப்பட்டவர்களுக்கு தான் அங்கே இடம். பக்குவம் அடையாதவர்களை ஒருபொழுதும் இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை. கஷ்ட நஷ்டம் உனக்கு தெரியலன்னா நீ எப்படி இறைவனை அடைய முடியும்? கஷ்டத்தை நீ உணரணும்னா எப்படி இறைவனை? நல்லதையும் நீ அனுபவிக்கணும், கெட்டதையும் அனுபவிக்கணும், துன்பத்தையும் அனுபவிக்கணும், இன்பத்தையும் அனுபவிக்கணும். அப்படி எல்லா அனுபவங்களும் பெறும்பொழுது உனக்கு ஒரு பக்குவம் ஏற்படும். அந்த பக்குவம் தான் இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கும். நீ அதை விட்டுட்டு துறந்து நான் வெளியில் போய் சாமியை தேடுறன்றதுலாம் போலித்தனமான விஷயம், இயலாமையான விஷயம். இங்கிருந்து தொண்டு செய், எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காத. நீ செய்கிற வேலைக்கு அவர் தகுந்த பலனை உனக்கு தருவார்.